Hello everyone, welcome to main channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பேசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.7 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷன் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோயிங் ஃபிகர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபாலோயிங் ஃபிகர் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தோம்னா, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டில் Q1 அண்ட் Q2னால ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து Q1ங்கிற சார்ஜ் மூலமாக எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், Q2ங்கிற சார்ஜ் மூலமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும். அந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையுமே ஆட் பண்ணிட்டுனா எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஏங்கிற பாயிண்டில் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் ஏங்கிற பாயிண்ட்டில் ஒரு எலக்ட்ரானை வந்து வைக்கிறேன். ஒரு எலக்ட்ரானை வைக்கிறப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாக அதுக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் வந்து கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 9.1 × 10⁻31 kg. அடுத்தது அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க -1.6 × 10⁻19 கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்தோம்னா, இங்கே Q1ங்கிற பாயிண்ட் மூலமாக இங்கே ஏங்கிற பாயிண்ட்டில் Q1ங்கிற சார்ஜ் மூலமாக ஏங்கிற பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குதுங்கிறத பார்க்க போகிறேன். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எழுதிக்கிறேன். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா, EA அப்படின்னுட்டு எடுத்துக்கிறேன். EAங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஏங்கிற அதாவது Q1ங்கிற இந்த சார்ஜ் மூலமாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிக்கிறேன். K × Q1/R1A. R1Aன்னுட்டு ஏன் எழுதுறேன்னா, 1 அதாவது Q1ங்கிற அந்த சார்ஜுக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதனால் R1A ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் K × இப்போ Q2ங்கிற சார்ஜ் வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா K × Q2/R2A² இதான் வந்து எனக்கு ஃபார்முலா. இப்போ எனக்கு Kவோட வேல்யூ வந்து தெரியும். ஃபஸ்ட்டு EA = Kவோட வேல்யூ தெரியும் 9 × 10⁻9. அடுத்து Q1ஓட வேல்யூ எனக்கு 1 × கொடுத்துருக்காங்க. மியூன்னா 10⁻6ன்னு எழுதுவோம். / ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 மில்லிமீட்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டரை நான் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 2 × 10⁻³ இங்கே தான் கொடுக்கவே இல்லையே, எப்படி எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு. ஸ்கொயர் ஃபீல்டுங்கிறப்ப ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா இங்கேயும் 2 மில்லிமீட்டர், இங்கேயுமே 2 மில்லிமீட்டர். அப்படின்னா எனக்கு இது கிடச்சிச்சு ⁻². இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு இது ஒரு ஒய் ஆக்சிஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது Q1க்கும் ஏக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் வந்து லை ஆகுது. ஒய் ஆக்சிஸுங்கிறப்ப அது எனக்கு J-கேப்பை ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது ப்ளஸ் Kவோட வேல்யூ 10 × 10⁻9 × 1 × 10⁻6 / 2 × 10⁻³ இதே தான் வரும். ஆனால் பார்த்தோம்னா இது லை ஆகிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப நம்ம I-கேப்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா EA = இங்கே இருக்கிறது எல்லாமே சேம். எது மட்டும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தோம்னா IJ மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அப்படின்னா சேமாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு 9 × 10⁻9 × 1 × 10⁻6 / 2² பண்ணால் 4, அடுத்து 10⁻6ன்னு எனக்கு கிடச்சிடும். அடுத்து எனக்கு I-கேப் + J-கேப் மட்டும் வெளில இருந்து. அப்படின்னா EA = இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 10⁻6யும் 10⁻6யும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 9/4. 9/4ஓட வேல்யூ எனக்கு 2.25 வந்து கிடச்சிருக்கு. 2.25 × 10⁻9 வந்து கிடச்சிருக்கு. இன்ட்டு ஒரு I-கேப் + J-கேப். இதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. அதாவது ஏங்கிற இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா EA = 2.25 × 10⁻9 × I-கேப் + J-கேப் இதான் வந்து வேல்யூ. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த ஏங்கிற பாயிண்டில் நான் ஒரு எலக்ட்ரானை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஏங்கிற பாயிண்டில் ஒரு எலக்ட்ரானை வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப அங்கே எனக்கு ஆக்சிலரேஷன் எவ்வளோ, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஆக்சிலரேஷன் எவ்வளோ நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சிலரேஷன் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரிலேட் பண்ணுற ஒரே ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா.
நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா F is equal to ma. அப்படின்னா எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா மாஸ் எங்கிட்ட கொண்டு போயிடணும். அப்படின்னா எனக்கு A is equal to F divided by m. இந்த இடத்துல நம்மளுக்கு தான் ஃபோர்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்குது, அப்படின்னா ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஃபோர்ஸையுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வந்திருக்க வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிற வீடியோவில் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா F is equal to Q into E. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா A is equal to Q into E divided by Mங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டினோட் பண்ணும், Qங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ், அடுத்து Mங்கிறது எலக்ட்ரானோட மாஸ். எனக்கு இங்கே ஈக்கு பதிலாக EAன்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன் EAன்னு எழுதியிருக்கோம்னா ஏங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படின்னா A is equal to ஃபஸ்ட்டு நான் Qவோட வேல்யூ எழுதிக்கிறேன். Qவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க -1.6 × 10⁻−19 இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2.25 × 10⁻9 இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அது எழுதிக்கிறேன் 9.1 × 10⁻−31. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1.6ஐயும் 2.25ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1.6 × 2.25 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 3.6 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா A is equal to -3.6 இன்ட்டு 10⁻, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா -19 + 9 இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப் டிவைடட் பை 9.1 × 10⁻−31. இப்போ நான் இந்த 3.6ஐயும் 9.1ஐயும் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 0.395 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிக்கிறேன். A is equal to மைனஸ் இருக்குன்னா -0.395 இன்ட்டு 10⁻, இதை ரெண்டையும் ஆட் பண்ணனா -10 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப் டிவைடட் பை 10⁻−31 வந்து இருக்குது. இந்த 10⁻−31 நான் நியூமரேட்டருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +31 ஆகும். நான் A is equal to -0.395 × 10⁻−10 × 10⁻31 இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா A is equal to இங்கே பவர் பேஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் A is equal to -0.395 இன்ட்டு 10⁻, ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 31 - 10 வந்து எனக்கு 21 வந்து கிடச்சிருக்கும். என்ன 21 பார்த்தோம்னா +21 இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப். அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி கொண்டு வரேன். பாயிண்ட்டை வந்து இந்த 0.3ன்னு இருக்கிறத நான் 3.9 சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு இங்கே ஒன்று ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா -3.95 × 10⁻20 I கேப் ப்ளஸ் J கேப். இங்கே ஆக்சலரேஷன் வந்து பார்த்தோம்னா இதோட யூனிட் என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு நியூட்டன் மட்டும் கிடச்சிருக்கும். டிவைட் பை இங்கே மாஸோட யூனிட் வந்து கேஜி கிடச்சிருக்கு. இதை கேஜியை நியூமரேட்டர் கொண்டு போனால் kg⁻−1. அப்படின்னா ஆக்சலரேஷனோட யூனிட் என்னவாக இருக்கும்னா Newton/kg⁻−1 அப்படின்னு கிடச்சிருக்கும். இது ஆக்சலரேஷனோட வேல்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ கமெண்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.